ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சூப்பர் டூப்பர் சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு க்ளீனிங் டிப் தான் பார்க்க போகிறோம். என்னென்னா, நிறைய பேர் வீட்டில் சிங்கில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உப்பு கரை வந்து பயங்கரமாக படிஞ்சிருக்கும். என்ன தான் நம்ம வந்து கிச்சனை வந்து செம்மையாக நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சா கூட இந்த உப்பு கரை இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு க்ளீன் பண்ண சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது. யூஸ்வலாக பார்த்திங்கன்னா நம்ம சாமான் கழுவிட்டதுக்கப்புறம் நம்ம சிங்கை வந்து நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிவிடுவோம். பட் என்ன தான் நம்ம தேய்ச்சாலும் இந்த உப்பு கரை மட்டும் போகவே போகாது. ஸோ இந்த உப்பு கரையை எடுக்கிறதுக்கான ஒரு சூப்பர் டிப்பை தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்க பொருள் மட்டுமே தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். வெளியில் வந்து போய் எங்கேயும் பாலிஷு, அதுக்கப்புறம் ஆசிட் அந்த மாதிரிலாம் நம்ம எதுவும் வாங்க போகிறது இல்லை. இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா வினிகர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா. பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ணக்கூடாது, சோடா மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் இருந்ததுன்னா அதை நல்லா க்ளீன் பண்ணி அதில் வினிகரை ஊற்றி ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிடணும். இது இல்லைனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரே பண்ணிடலாம். நம்மளுக்கு ஒர்க்கும் வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும். எனக்கு தேவையான அளவுக்கு நான் இதில் வினிகரை ஊற்றி நல்லா க்ளோஸ் பண்ணி நான் இதை ஃபுல்லாகவே நான் ஸ்ப்ரே பண்ணிட போகிறேன். சிங்கில் ஒரு இடம் விடாமல் எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரே பண்ணோம். எஸ்பெஷலாக இதை வந்து நம்ம சிங்கோட கார்னர்ஸ்லலாம் நிறையவே இதை ஸ்ப்ரே பண்ணணும். ஏன்னு பார்த்திங்கன்னா, அங்கே தான் வந்து உப்பு வந்து பயங்கரமாக தங்குற இடம். நிறைய உப்பு சேர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு லேயர்ஸாக ஃபார்ம் ஆகி அது வந்து ஒரு ஹார்ட் ஸ்டெயினாக இருக்கும். நம்ம என்ன தான் நம்ம தேய்ச்சாலும், நம்ம டெய்லி சாமான் கழுவும் போது தேய்ச்சாலும் கூட அந்த உப்பு கரை ஒன்று போகவே போகாது. நம்ம இந்த மாதிரிலாம் ஒன்று பண்ணால் மட்டும்தான் போகுமே. அதுலேயும் நீங்கள் வந்து இந்த மாதிரி வினிகரை அந்த இடத்துல ஹார்டான ஸ்டெயின் இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா வினிகரை நீங்கள் ஊற்றும் போது நல்லா ஊறி நம்ம ஸ்க்ரப் பண்ணும் போது பார்த்திங்கன்னா அழகாக அந்த உப்பு கரை ஃபுல்லாகவே வந்துடும் நம்மளுக்கு. சிங்க்கு டேப்லேயும் இது வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம். எவ்ரிடே நம்ம டேப்பை யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா அது ரொம்ப டல்லாகவே தெரியும் பார்க்கறதுக்கு. அதோட ஷைனிங்னஸே இருக்காது, அது எல்லாமே போயிருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடும்போது பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து நம்மளோட டேப் வந்து பளபளன்னு இருக்கும். ஒரு இடம் விடாமல் எல்லா இடத்துலையுமே நான் நல்லா ஸ்ப்ரே பண்ணி முடிச்சிடுறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் இந்த மாதிரி இரும்பு நாரெல்லாம் இருக்கும்ல, அதை யூஸ் பண்ணி நான் ஃபுல்லாகவே நான் தேய்ச்சிட போகிறேன். உங்கள்கிட்ட இரும்பு நார் இல்லைன்னா நீங்கள் சிங்க்கு வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரஷ் வச்சுருப்பீங்கல்ல, ஸோ அந்த ப்ரஷ்ஷை வச்சு கூட நம்ம நல்லா தேய்ச்சிடலாம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த இரும்பு நார் யூஸ் பண்ணுறது தான் ரொம்பவே பெஸ்ட்டு. ஏன்னா உப்பு கரை நம்ம சிங்கில் வந்து படிஞ்சிருக்கிற இந்த உப்பு கரை வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதை வந்து நம்மளால் நார்மல் ஸ்க்ரப்பு யூஸ் பண்ணிலாம் தேய்க்கவே முடியாது. பண்ணலாம், பட் உங்களுக்கு ரொம்ப டைம் ஆகும். அதுவும் இல்லாமல் உங்களோட கை வந்து தேய்ச்சி ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிடும். பட் இந்த மாதிரி இரும்பு நாரை நீங்கள் யூஸ் பண்ணி தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா சீக்கிரமாக நம்மளுக்கு அந்த உப்பு கரை எல்லாமே சீக்கிரமாக வந்துடும். சிங்கோட கார்னர்ஸ்லாம் தான் பார்த்திங்கன்னா உப்பு கரை வந்து பயங்கரமாக படிஞ்சு இருக்கும். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் வினிகர் கூட நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் நல்லா அதை தேய்ச்சி விட்டுக்கலாம். நான் தேய்க்க ஒரு மாதிரி ஒயிட் கலரில் வருது பார்த்திங்களா, அதெல்லாம் தான் உப்பு கரை. பாருங்கள், இந்த வினிகர் வந்து நம்ம போடுறதுனால எந்த அளவுக்கு இந்த உப்பு கரை எல்லாமே சூப்பராக வந்துடுது பாருங்கள். இப்போ ஃபுல்லாகவே நல்லா தேய்ச்சி முடிச்சாச்சு. நான் வந்து தண்ணி போட்டு இதை நல்லா வாஷ் பண்ணி காட்டுற பாருங்க எந்த அளவுக்கு நம்மளுக்கு உப்பு கரையெல்லாம் சூப்பராக போயிடுதுன்ட்டு. பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த சைட்ஸ்லலாம் எந்த அளவுக்கு உப்பு வந்து படிஞ்சிருந்தது. இப்போ பாருங்கள், சுத்தமாகவே இல்லை. இந்த ஒரு லைன்லேயும் பார்த்தீங்கன்னா உப்பு பயங்கரமாக படிஞ்சிருந்தது. எதுவுமே இல்லை பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது.
அடுத்த ஸ்டெப் நான் பேக்கிங் சோடாவை சிங்க்கு ஃபுல்லாக அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக நான் போட்டு விட்டுடுறேன். இதுக்கு முன்னாடி ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா நம்ம வினிகரை மட்டும் ஸ்ப்ரே பண்ணி நம்ம உப்பு கரை எல்லாத்தையுமே சூப்பராக எடுத்துட்டோம். இப்போ இந்த ஸ்டெப்பு எதுக்கு பார்த்திங்கன்னா சிங்கில் வந்து நல்ல புதுசு மாதிரியே நல்லா ஷைனிங் ஆகிறதுக்காக நான் இந்த ஸ்டெப்பை வந்து நம்ம பண்ணுறோம். இப்போ வந்து அதே பேக்கிங் சோடா மேலேயே நான் வினிகரை வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுறேன். நீங்கள் இந்த வினிகர் போடும்போது பார்த்திங்கன்னா நல்லா பொங்கி வரது மாதிரி இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு அந்த ஸ்மெல்லு பிடிக்கலன்னா நீங்கள் மாஸ்க்கு கூட போட்டு நீங்கள் இதை பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா ஸ்ப்ரே பண்ணிட்டதுக்கப்புறம் அதே இரும்பு நாரை வச்சு நான் நல்லா தேய்ச்சி விட்டுடுறேன். நம்மளுக்கு தெரியாமையே அங்கங்கே ஏதாவது உப்பு காரை வந்து விட்டு போயிருந்ததுன்னா கூட இந்த ஸ்டெப்பு பண்ணும்போது எல்லாமே சூப்பராக போய் நம்மளோட சிங்கே பார்த்திங்கன்னா புது சிங்க் மாதிரியே அழகாக ஷைன் ஆகும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஒரு டவுட் இருக்கும், இதே மாதிரியே புதுசாகவே நம்மளுக்கு வந்து எப்போவுமே இருக்குமா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. அடுத்த வாரமே திரும்பி வந்து உப்பு வந்துடும். எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. எவ்ரிடே சாமான் கழுவிட்டதுக்கப்புறம் நீங்கள் சிங்கையும் வாஷ் பண்ணிடலாம். அதே மாதிரியே வாரத்துக்கு ஒரு தடவை இதே ப்ராசஸை நீங்கள் கண்டினியூ பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களோட சிங்க் வந்து எப்போவுமே பார்க்கறதுக்கு புதுசாகவே நல்ல ஷைனிங்காகவே இருக்கும். இப்போ வந்து நல்லா அதை தேய்ச்சி முடிச்சுட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் கழித்து நான் இதை வந்து வாஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நம்மளோட சிங்க்கு வந்து எந்த அளவுக்கு புதுசு மாதிரியே இருக்கும்ன்ட்டு பாருங்கள். சூப்பராக இருக்குது. ஒரு உப்பு கரை கூட நம்மளால் பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு நம்மளோட சிங்க்கு வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். நான் டேப்லலாம் கூட இது வந்து போட்டு பாருங்கள், டேப்பெல்லாம் கூட பயங்கரமாக அழகாக இருக்கும். ஸோ ஒரு உப்பு கரை கூட இல்லை பாருங்கள். முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போக்கும் பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பர் டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்ட்டு. உங்கள் வீட்டில் உப்பு தண்ணியே இருந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் இந்த மாதிரி ஸ்டெப்பெல்லாம் வந்து வாரம் வாரம் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கும் போது பார்த்திங்கன்னா உங்களோட சிங்க் வந்து எப்போதுமே புதுசாகவே இருக்கும். உங்களோட கிச்சனும் பார்க்கறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த க்ளீனிங் டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்படியே நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு சீக்கிரமாக நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு டிப்போட நான் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், பை ஃப்ரம் சில்வியா.